வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே வாடகை வீட்டில் தங்கியிருந்த கல்லூரி மாணவர்கள் கஞ்சா வைத்திருப்பதாக கிடைத்த தகவலின்படி சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் 7 மாணவர்களை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அவர்களிடமிருந்த 500 கிராம் கஞ்சா மற்றும் கஞ்சா எண்ணெயை பறிமுதல் செய்த போலீசார் தலைமறைவான 3 கல்லூரி மாணவர்கள் உட்பட 4 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் புல்வயல் கிராமத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சிறப்புரையாற்றினார். அப்போது கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் வரும் 23ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கும் கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என தெரிவித்தார். எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய தேர்தல் வியூகத்தை எடப்பாடி அவர்கள் வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மகத்தான வெற்றியை இரட்டை இலை இந்த மண்ணிலை பெற்று 26 ஆட்சி அமையும். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் அனைத்து மண்டலம் ஒருங்கிணைந்த பருவகால பணியாளர்களின் கூட்டமைப்பின் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதற்கு தலைமை தாங்கிய கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பாகத் முகமது செய்தியாளர்களை சந்தித்த போது 2013 முதல் 2016ஆம் ஆண்டு வரை பணியில் சேர்ந்த பருவகால பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி வலியுறுத்தி பல்வேறு கட்ட முயற்சிகளை மேற்கொண்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை என குற்றம் சாட்டினார். மேலும் இம்மாத இறுதிக்குள் காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தை தொடங்குவது என இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் 2024 டிசம்பர் இறுதிக்குள் 1500 பருவகால பணியாளர்கள் பணிநிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று கூறினார்கள். அதற்கு பிறகும் 1 வருட காலம் காலதாமதமாக செய்யப்பட்டும் இதுநாள் வரை பணிநிரந்தரம் செய்யப்படவில்லை. சென்ற தினம் முத்தரப்பு விவசாய கூட்டத்தில், தஞ்சை மாவட்டத்தில் இருந்த முத்தரப்பு விவசாய கூட்டத்தில் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் இந்த பிப்ரவரி இறுதிக்குள் 1400 பருவகால பணியாளர்கள் பணிநிரந்தரம் செய்யப்படுவார்கள், ஜனவரி இறுதிக்குள் 1400 பருவகால பணியாளர்கள் பணிநிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று சொல்லியும் இதுநாள் வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஒவ்வொரு பருவகால பணியாளர்களும் சுமார் 50 வயதை கடந்து விட்டனர். இன்னும் 10 வருட காலம்தான் இருக்கிறது. இந்த பருவகால பணியாளர்கள் 80க்கும் மேற்பட்ட பருவகால பணியாளர்கள் இறந்து அவருடைய குடும்பங்கள் இன்று கேள்விக்குறியாக இருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே முன்விரோதம் காரணமாக 77 வயது முதியவர் சிவக்குமார் மீது பொய்யான போக்சோ வழக்கு பதியப்பட்டுள்ளதாக கூறி அவரின் உறவினர்கள் சமூக வழக்கறிஞர் சங்கமித்ரன் மூலம் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். முதியவர் சிவக்குமார் தனது வீடு அருகே உள்ள புறம்போக்கு நிலத்தை பயன்படுத்தி வந்ததால் கிராம மக்கள் ஒன்று கூடி அவரை ஊரை விட்டு ஒதுக்கிய நிலையில் போக்சோ வழக்கு பதியப்பட்ட சம்பவத்தில் நீதி விசாரணை வேண்டும் என தெரிவித்தனர். கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இந்த ஆண்டு மண்டலம் மற்றும் மகரவிளக்கு பூஜைக்கான காலம் நிறைவடைந்த நிலையில் ஹரிவராசனம் பாடி சபரிமலை நடை அடைக்கப்பட்டது. இன்று கோவில் நடை திறக்கப்பட்டு பந்தலம் அரண்மனை மகாராஜா குடும்ப பிரதிநிதி மற்றும் அரச குடும்பத்தினருக்கு மட்டுமான தரிசனத்துடன் ஹரிவராசனம் பாடி கோவில் நடை அடைக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பிரசித்தி பெற்ற நாங்கூர் நாராயண பெருமாள் கோவிலில் அலங்கரிக்கப்பட்ட 11 பல்லக்கில் பெருமாள்கள் எழுந்தருள தங்க கருட சேவை உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் பெருமாளை வழிபட்டு சென்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது உரசி விபத்தை ஏற்படுத்திய தனியார் கல்லூரி பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பேருந்து ஓட்டுநரை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே குடிநீர் கேட்டு அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுத்ததை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள் கலைந்து சென்றனர்.
சென்னை விமான நிலையத்திலிருந்து எலக்ட்ரானிக் உதிரி பாகங்களை ஏற்றி சென்ற மினி வேன் ஒன்று ஸ்ரீபெரும்புதூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது திடீரென வாகனத்தின் முன்பக்க டயர் வெடித்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் பள்ளத்தில் விழுந்த மினி வேனை மீட்டு விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே திருவேங்கடத்திலிருந்து குருவிக்குளம் சென்று கொண்டிருந்த ஆட்டோ ஓட்டுநர் ராஜலிங்கம் சாலையில் கிடந்த 3.5 பவுண்ட் தங்கச் சங்கிலியை மீட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தியதை அடுத்து ஆட்டோ ஓட்டுநர் தங்கச் சங்கிலியை உரியவரிடம் ஒப்படைத்தார். மேலும் நேர்மை தவறாமல் நடந்து கொண்ட ஆட்டோ ஓட்டுநரை பலரும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். சவாரி போகும்போது ஆள் திருப்பும்போது உள்ள ரோட்டில் ஒரு 3 பவுண்ட் செயின் கீழே நடந்தது. அந்த செயின் எடுத்து காவல்துறை ஒப்படைச்சேன். செயின் போட்டவர் ரொம்ப இழப்பீடாக இருக்கும், சங்கடம் போட்டிருப்பா. அதனால் வருத்தப்பட்டு அவங்க பழைய போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா செயின் அவள் அந்த நபர்கிட்டே ஒப்படைக்கப்பட்டது. யாரும் செயின் தயவுசெய்து கீழே போடாமல் நீங்கள் பாதுகாப்பாக வச்சு பத்திரமா வச்சுக்கோங்க. அவர் மைப்பாறைக்காரு, மைப்பாறை. அவர் நமக்கு நன்றி தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கழகப்புலிக்காடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் சுகந்தன் என்ற மாணவன் தான் வைத்திருந்த காப்பு போன்ற வளையத்தால் கவிராஜ் என்ற மாணவரை தாக்கியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மாணவன் கவிராஜின் பெற்றோர்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேற்கு வங்க மாநிலம் நியூ ஜல்பைகுரி முதல் சிதம்பரம், மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சை வழியாக திருச்சி வரை இயக்கப்படும் புதிய அமிர்த் பாரத் ரயிலுக்கு மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் பாஜக மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு தலைமையில் மலர் தூவி வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து டெல்டா மாவட்ட பாஜக நிர்வாகிகளின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு மயிலாடுதுறை மார்க்கமாக அமிர்த் பாரத் ரயிலை இயக்குவதாக மத்திய அரசு வழக்கறிஞர் ராஜேந்திரன் தெரிவித்தார். கன்னியாகுமரியிலிருந்து மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், சிதம்பரம் வழியாக மெயின் லைன்ல அமிர்த் பாரத் ரயில் சாரப்பள்ளி என்கின்ற ஹைதராபாத் நிலையத்திற்கு 22ஆம் தேதி திருவனந்தபுரத்திற்கு பிரதமர் மோடி அவர்கள் துவக்க இருக்கிறார்கள். இதற்கான கோரிக்கைகளை வைத்திருப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய டெல்டா மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள். இந்த கோரிக்கையை ஏற்றுதான் அவர்கள் நடக்கிறதே தவிர மற்றவர்கள் சிக்கல் விடுவதற்கு இந்த வாய்ப்பே கிடையாது. இந்த பாருங்க, 21 கோடி ரூபாய் செலவில் அமிர்த் பாரத் ரயில் நிலையத்தை பிரதமர் மோடி அவர்கள் எங்கள் அனைவருடைய முன்னிலையிலும் அடிக்கல் நாட்டி பணிகள் நடந்து வருகிறது. விரைவில் இது நிறைவு பெறும். தேனி மாவட்டம் போடி அருகே 2022ஆம் ஆண்டு ராதாகிருஷ்ணன் என்ற முதியவரை படுகொலை செய்த குற்றவாளிகள் மாரிமுத்து, சுரேஷ்குமார், மதன்குமார் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் குற்றவாளிகளுக்கு தலா 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் அபராத தொகையை கட்ட தவறினால் மேலும் 3 மாத கால சிறை தண்டனை என நீதிபதி சொர்ணம் ஜே நடராஜன் தீர்ப்பளித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் பாரதமாதா தெருவில் செயல்பட்டு வரும் மதுக்கடையை மூட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட மேற்கு மாவட்ட அதிமுக மாணவரணி தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் மதுக்கடையை உடனடியாக மூட வலியுறுத்தி புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தால் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இன்னும் 10 நாட்களில் அனைத்து கட்சி மற்றும் பொதுமக்கள் சார்பில் பெரிய அளவிலான சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற வரதராஜ பெருமாள் கோயிலில் இருந்து நம்பெருமான் கிராமங்கள் தோறும் சென்று இறையருள் அளிக்கும் வனபோஜன நிகழ்வு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சதாவரம், சின்ன ஐயங்குளம், ஓரிக்கை, பாலாறு வழியாக களக்காட்டூர் கரியமாணிக்க பெருமாள் கோயிலில் நம்பெருமான் காட்சியளிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சி அலுவலக வளாகத்தில் செயல்பட்டு வரும் ஆதார் பதிவு மையத்தில் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டு இருந்தும் மின்தடை ஏற்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். மேலும் மின்தடை அறிவிப்பை தொடர்ந்து ஆதார் பதிவு மையம் விடுமுறை என அறிவிக்கப்படாத காரணத்தால் ஆதார் பதிவு மையம் முன்பு காத்திருந்த மக்கள் சேவை நடைபெறாத நாட்களில் முன்கூட்டியே பொதுமக்களுக்கு தெளிவான அறிவிப்பை வழங்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர்.
புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட காந்திநகர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட புனித அந்தோணியர் ஆலயத்தில் அர்ச்சிப்பு திறப்பு விழா நிகழ்வு மிக விமர்சையாக நடைபெற்றது. மேலும் தஞ்சை மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய ஆலயத்தினை திறந்து வைத்ததை தொடர்ந்து ஆலய வளாகத்தில் உள்ள கொடிமரத்துக்கு புனிதம் செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் 7,850 ரூபாய் வழங்குதல், அமைப்பாளர்களுக்கு பணிக்கொடையாக 5 லட்சம் ரூபாய் பணமும், உதவியாளர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் பணமும் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். தஞ்சாவூரில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா மற்றும் பொங்கல் விழாவினை முன்னிட்டு மாபெரும் கோலப் போட்டி நடைபெற்றது. மேலும் தஞ்சாவூர் மாநகர அதிமுக 5வது வட்டக்கழகம் சார்பில் நடைபெற்ற இந்த கோலப் போட்டியில் சுந்தரம் நகர், காசி பண்டிதர் குல தெரு, பரசுராம் அக்ரஹார தெரு, சேர்வைக்கார தெரு, கீழ வெள்ளாள தெரு, சீரகொத்தான் தெரு, நாராயண கொத்தான் தெரு ஆகிய தெருக்களில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டம் பாலக்கரை பகுதியில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் மணிமேகலா தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த சாலை மறியல் போராட்டத்தில் குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் 7,850 ரூபாய் வழங்குதல், அமைப்பாளர்களுக்கு பணிக்கொடையாக 5 லட்சம் ரூபாய் பணமும், உதவியாளர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் பணமும் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்னிறுத்தப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.